ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. பிக் பாஸ் என்ன பிக் பாஸ், அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் போகிறதுக்குள்ளே வந்துட்டு அங்கே உள்ளே இருக்கிற ஆட்களை ஒரு வழி பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் கொடுக்குற டாஸ்க்கு, அவர் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ அது என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் விக்ரம் வந்து அதிகப்படியாக தாக்குறாங்க. அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நடந்துருக்கு அவங்க சைடும், அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க, நம்ம பிக் பாஸும் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வந்து அந்த மிளகா கடிக்க வச்சதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. எதுக்காக அதுவும் பச்சை மிளகாவை கடிக்க வச்சார்? இதுலேயும் ஒரு சில பேர் வந்து ஒருத்தரை சேவ் பண்ணால் போதுமானா, இல்லை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துக்குங்கன்னு சொன்னோன்னே ஐயோ மக்களா ஓட்டு வேணுமென்னு சொல்லிட்டு 2 மிளகாலாம் கடிச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் கடைசியில் எல்லாருமே நாமினேஷனில் வரீங்க, டிக்கெட் ஃபினாலே தவிர்த்து அப்படின்னும் போது என்னங்க சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்குங்க மிளகா சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா, சும்மா உங்களோட இன்வால்மெண்ட்டை பார்த்துன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. ஸோ அதுவே ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் ட்ராமா இல்லை, ஒரு ட்ராமா அப்படின்னு சொன்னதை லூப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா. இப்போ வந்து புதுசாக நேற்று ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். 3 லட்சத்தை வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த 3 லட்சம் வந்து பணப்பட்டிக்கு போகாது. அதே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வின் பண்ணாங்கன்னா 3 லட்சம் சேரணும். அதுலையும் பார்த்தா அவங்க வெறி கொண்டு தாக்கி அதையும் டேமேஜ் பண்ணி விட்டாங்க. இப்போ ஒரு பயங்கரமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அதை சபரி தான் படிக்கிறாப்புல. வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு என்னென்னா, வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், டூர் மாதிரி பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, வெளியிலேருந்து பார்க்கும்போது இது இங்கே வந்து நடந்துச்சு, இது என்னை பற்றி அவங்க பேசினாங்க, இது எனக்கு மனசு வந்து பாதிச்சிருச்சு, உங்கள் மைண்டில் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு எல்லாருமே அங்கங்கே வந்து ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறாங்க. இது வாட்டர்மெலன் சார் ஒரு பக்கம் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரம்யா வந்து அதே பாத்ரூமில், ரம்யா வந்து போகிறதுக்கு முன்னாடி எவிக்ஷன் சொன்னதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து கட்டிப்பிடிச்சி அழுதுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெளியே வந்து சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இடம், அந்த பெயினை யார் எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா அது சாண்ட்ரா தான். இதே இடத்துல பாருக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, ரம்யா ஒரு பாம்பு, ரம்யா வந்து ஒரு பாம்பு மாதிரி, அவளை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். இவங்க மூஞ்சி அப்படியே பார்க்கணுமே நம்ம சாண்ட்ராவோட ஃபேஸு. என்ன அது, ஏற்கனவே நான் புலம்பிகிட்ருக்கேன், இதில் இது வேறையா? ஏன் சார் பிக் பாஸ், ஏன் பிக் பாஸ் அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வியன ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது லிவிங் ஏரியாவில் எல்லோரும் உட்கார வச்சு அவங்க சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து இந்த வீட்டில் 2 பேர்கிட்ட நான் அதிகப்படியாக பேசியிருக்கேன். அதே 2 பேர் இதே லிவிங் ஏரியாவில் வந்துட்டு என்னை பற்றி அவங்க அப்பப்பப்பா அவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நம்மளுக்கு வைக்கிறாங்க, விக்ரமுக்கு ஜூம் வைக்கிறாங்க. அவர் வந்து பேசாமல் பணத்தை முன்னாடியே 3 லட்சமோ 2 லட்சமோ எடுத்துகிட்டு போயிருந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது போல் இருக்குது, இது நான் என்னெல்லாம் மாட்ட போகிறது தெரியலையே இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஆனால் பிக் பாஸ் பயங்கரமான சம்பவம் பண்ணுறீங்க போங்க. அதாவது விஜய் பார்வதி இல்லாமல் வந்துட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி எதிர்த்து வீடியோஸ் போட்ட ரிவ்யூவர்ஸுக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பயங்கரமாக வியூஸே சுத்தமாக இல்லை. ஏன்னா விஜய் பார்வதி தான் வந்துட்டு ஃபாலோவருக்கும் சரி ஹேட்டர்ஸ்க்கும் சரி கண்டென்ட் கொடுத்த ஒரே ஒரு ஆள். இப்போ அவங்க இல்லாமல் வந்துட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் பிக் பாஸ் வந்து ஒரு சம்பவத்தை உள்ள பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஆறுதலாக இருக்குது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.